உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துன ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய நண்பர் மற்றும் இதை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் கொண்டு மாதிரி இருக்குங்க. லைக் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க. இனிமேல் லைக் பண்ணுற போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ 12 வீடுகளில் நமக்கு 2வது வீடாகவும் கால புருஷத்துவம் 12 வீடு 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த பங்குனி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கிரகங்களை சற்று ஆராய்ந்து பார்த்து முன்னர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மற்றவர்களுக்காக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையே தொலைத்தவர்கள், அதாவது காரியவாதி என்று சொல்லக்கூடியதுங்க. அடுத்தவங்களாம் காரியத்திற்கு நம்ம இப்படி இல்லையே அப்படிங்கும்போது இயங்கியவர்கள். ஆடம்பரத்தை விரும்பும் ரிஷபராசினரே, மாத துவக்கத்தில் உச்சம் பெற்ற உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் சென்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதனுடைய சேர்க்கை ஏற்படுவதால் பல்வேறு விதமான சுப வளங்களும் நடக்க இருக்குதுங்க. எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் ஈடேறும். புகழ், அந்தஸ்து, கீர்த்தி உயர்வு இருக்குதுங்க. கௌரவ தோற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கண்டிப்பாக நட்சத்திர சார்ந்து இதில் பல பலங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரத்தை உங்களுக்கு எப்படி பார்க்க இருக்கிறோம். தெய்வீக நம்பிக்கை கூட இருக்குதுங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடை போகிறீங்க. இது திறமையை மெருகேற்றி கொள்ள உகந்த அமைப்பாக இருக்குது இந்த காலகட்டம். அடுத்து நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வரவும் செலவும் சமமாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். தாய் வழி குடும்ப விசேஷங்கள் நடைபெறும். உறவுகளின் சந்திப்பு இன்பங்களை மலரச் செய்யும். அடமான வைத்த நகைகள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் மீட்க போகிறீங்க. அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வர போகிறீங்க. பழைய வீட்டை புதுப்பித்து பொலிவு பெற செய்ய போகிறீங்க. கைமறாக வைத்த நகைகள், முக்கிய ஆவணங்கள் தென்பட இருக்குதுங்க. இளைய சகோதரருக்கு கொடுத்த பணம் வசூலாக இருக்குதுங்க. வேலையாட்களின் நிலவி வந்த குழப்பம் மறைய இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் மகள்களுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்கிறதுங்க. பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள்